விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி செவ்வாய் வந்து 6ஆம் அதிபதி உங்களுக்கு 3இல் இருக்கும்போது வேலை விஷயமாக நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான அமைப்பெலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கிறதுக்கும் பட் இருந்தாலும் வந்து வெற்றி கிடைக்குமானா கண்டிப்பாக ஒரு வெற்றி கிடைக்கிறதுக்கான அமைப்பெலாம் இருக்குது. வேலை விஷயத்தையும் பார்த்திங்கன்னா ஏதாவது மாற்றம் பண்ணலாம், ஒரு வேலையை விட்டு இன்னொரு வேலைக்கு போகலாமாங்கிற எண்ணங்கள் எல்லாமே கண்டிப்பாக கொடுக்கும். 2 மற்றும் 6ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 3இல் உச்சமாக இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள், 2 மற்றும் 5ஆம் அதிபதியான குரு வந்து 8இல் இருக்கும்போது குழந்தைகள் விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். தேவையில்லாத தர்க்கங்களை எல்லாம் வந்து தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கொஞ்சம் பேசும்போது கொஞ்சம் கடார்படான்னு பேசிடுவோம், கொஞ்சம் பிடிவாதமாக பேசிடுவோம், கொஞ்சம் நிதானம் தேவை. அதுதான், வேறு ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு வந்து 3, 4ஆம் அதிபதியான சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5இல் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள், ஆன்மீக பிரயாணங்கள், குலதெய்வ வழிபாட்டுக்காக பிரயாணம் போகணுங்கிற திட்டங்கள்லாம் போடுவீங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான். அது மட்டும் இல்லாமல் 4ஆம் அதிபதி வந்து நிலப்புலன்கள் ஏதாச்சும் வந்து வரணும், வாங்கணுங்கிற எண்ணங்களை எல்லாமே கண்டிப்பாக வந்து ஏற்படுத்தும். 5ஆம் அதிபதி வந்து 8இல் இருக்கும்போது குழந்தைகளுக்காக கொஞ்சம் சிரமப்படுவீங்க. குழந்தைகள் விஷயத்தை நினச்சி கொஞ்சம் வரி பண்ணுற மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் அவங்களோட பிடிவாதங்கள், குழந்தைகளோட பிடிவாதங்கள்லாம் பார்த்து கொஞ்சம் மனசு சங்கடம் வரும். பட் எல்லாம் சரியாயிடும். எல்லாமே வந்து ஆலிஸ்கல்னு சொல்லிட்டு போயிருங்க. அதுக்கப்புறம் ஒதுக்குறது 6ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 3இல் இருக்கும்போது பிரயாணங்கள், வெளியூர் பிரயாணங்களுமே அற்புதமான பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும். உங்களது 7ஆம் அதிபதியான சுக்கிரன், 7ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து 3இல் இருக்கும்போது ரொம்ப ஜாலியாகவும் ஃபன்னாகவும் சுற்றுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கும். ஸோ கொஞ்சம் வந்து சந்தோஷங்களை அள்ளித்தரதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. 8ஆம் அதிபதி 3இல் இருக்கும்போது டாக்குமெண்டேஷன் சம்மந்தமான விஷயம், பக்கத்து வீட்டுக்காரர் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துடும். அதனால் ஒரு மன உளைச்சலோ ஸ்ட்ரெஸ்ஸோ வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. 9ஆம் அதிபதி, ஸோ 9ஆம் அதிபதி வந்து நிறைய பிரயாணங்கள், நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு வெள்ளி சனிக்கிழமைகளில் வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க. கொஞ்சம் அப்பா சார்ந்த உறவுகளால் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷன்ஸோ வரதுக்கான வாய்ப்பு இருக்கனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் அதிபதியான சூரியன், 10ஆம் அதிபதி சூரியன் வந்து 3இல் இருக்கும். வேலையில் நிறைய மாற்றங்கள், தொழில் வந்து நிறைய சேஞ்சஸ் பண்ணுவீங்க. ஏதாச்சும் பண்ணி பெருசாக வரணுங்கிற எண்ணங்கள் எல்லாமே அற்புதமாக தூண்டிவிடும். மற்றபடி உங்களுக்கு 12ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து 3இல் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள், அலைச்சல்களை கொடுக்கும். சுப நிகழ்ச்சிகள் சம்மந்தமான விஷயத்துக்காக நிறையா வந்து அலைவீங்க. ஸோ அலைச்சல் எல்லாமே அலைச்சல் இல்லாமல் சுப விரயமாக இருப்பதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குங்க.